திஸ் இஸ் விஜய் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு பிக் பாஸ்ல கெமி நடந்துக்கிட்ட விஷயம் நிறைய பேருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் உள்ள சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடலாம். இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கரெக்டா கேமரா இருக்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. யாருமே உண்மையா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள் மக்கள்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல நடந்திருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் தூக்கிட்டு தேவையானது என்ன அப்படிங்கிறத மட்டும் இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதல்லயே பிக் பாஸ் பெருசா கொளுத்தி போடுற விதமா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாச்சும் யாரு இந்த வீட்ல வின்னர் ஆவாங்க, யாரு எலிமினேட் ஆவாங்க, நீங்க எத்தனை நாள் இந்த வீட்ல இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டினை சொல்லி எல்லாரையும் ஷேர் பண்ண சொன்னாங்க. அதுல நம்மளுடைய பாரு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்ல வின்னர் ஆவாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலை தான் ஆவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னது கலையா அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. பிகாஸ் நான் அவருடைய பேக் ஸ்டோரிலாம் கேட்டேன். அவர் திருந்தி வாழணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரவீன் அவர்கள் எலிமினேட் ஆவாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா கலை வந்தாரு. இவர்களுக்குள்ளார இப்படிப்பட்ட அறிவுலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வச்சாரு. அதாச்சும் நான் எங்க அவார்டு வாங்கலாம் ஒன்றும் வரல, எனக்கு அந்த அவார்டும் தேவையில்லை, எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் இருக்கு, ஆனா இது மூலயமா அந்த கெட்ட பேர்லாம் நான் தாண்டி வரணும். என்னுடைய குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஒரு சாமியாருடைய குழந்தைய நாங்க ஸ்கூல்ல சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் மாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொன்னாரு. இங்க நான் எப்ப இருக்கிறனோ இல்லையோ முழுசா இருக்கிற வரைக்குமே எனக்கு நல்ல ஓட்டும் வரும், கள்ள ஓட்டும் வரும். ஸோ அதை பத்திலாம் நான் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாரு. இத்தனை நாளா நீ எங்கப்பா போன, இன்னைக்கு இப்படி பேசுறிய அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நான் 2 வயசுல இருந்தே பேசுவேன். அடுத்ததா தர்பூசணி நட்சத்திரம் என்ட்ரி கொடுத்தாரு. என்ட்ரி கொடுத்த உடனே என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற எல்லா வன்மத்தையும் ஒரேடியா கக்கணும் அப்படிங்கிற வகையில இந்த வீட்ல அதிகமா யார் இருக்க மாட்டாங்கன்னாமா, அது வந்து நம்மளுடைய கமருதீன் தான். அவர் இந்த வீட்ல இருக்கிறதுக்கான தகுதியே கிடையாது, அவர் பயங்கர ஃபேக்கா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இதை பார்த்த உடனே கமருதீன் அவர்கள் அப்படியா, ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஏத்துக்கிட்டாரு. ஆனா இது ஒருவேளை இந்த சிரிப்புக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமோ? அடுத்ததான் இந்த வீட்ல யார் வின்னர் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது விஜய் பார்வதி தான்மா. ஏன்னா அவங்க எல்லாரையும் அழகா அனலைஸ் பண்றாங்க. ஸோ எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் அவங்க வின் ஆவாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படியா? அடுத்ததா ஆதிரை என்ட்ரி கொடுத்தாங்க. இவங்க என்னமோ வீட்ல இருக்கிறது பெருசா தெரியலதான், ஆனா ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே யாரெல்லாம் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத கரெக்டா அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாச்சும் வாட்டர்மெலன் ஸ்டார் சொன்னார் இல்லையா, பார்வதி அவர்கள் பயங்கரமா அனலைஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை கரெக்டா ஆதிரிக்கும் சொல்லலாம். பிகாஸ் அவங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா அனலைஸ் பண்றாங்க. அந்த வகையில யாரு இந்த வீட்ல ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, யாரை எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாரு தான். பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கரெக்டா கலையும் வாட்டர்மெலன் கூடவே சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஓட்டுலாம் நமக்கு வரணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ஒரு விஷயத்த முன் வச்சுட்டாங்க. இதை பார்த்த பாரு அவர்கள் என்ன நம்ம மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அடுத்ததா பிரவீன் காந்தி அவர்கள் வந்து இந்த வீட்ல மாயா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. யாரு மாயா யாரு மாயா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ போன சீசன்ல வந்த மாயாவை இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஸோ எங்க போனாலும் பல இடங்கள்ல மாயா மாயான்னு பதிவு பண்ணிட்டு இருக்காரு. மாயா போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மாயான்னு சொன்னது வேற யாரும் இல்ல, பார்வதான் அவர் மாயான்னு சொல்லியிருக்காரு. இவர் எதுக்காக அப்படி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த இடத்துல ஏன் எதுக்குன்னு கேட்டப்போ உங்க பேரை சொல்றதுக்கே எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேச்ச மாத்தி பேசுறாரு. பயத்தொறனாலே பொய் பித்தலாட்டம் ஏமாத்துறது மாட்டி விடுறது. அடுத்ததா வியானா வந்தாங்க. வியானா எப்ப எது பேசினாலும் நமக்கு சரியா புரிய போறது இல்ல. அதே மாதிரிதான் இப்பயுமே பேசினாங்க. இந்த வீட்ல யாரு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிரவீன், யார் இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சபரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சாரி சபரி தான் இந்த வீட்ல ரொம்ப நாள் இருக்கணும், பிரவீன் இந்த வீட்ல ரொம்ப நாள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க எப்ப வந்தாலும் எதையாச்சும் கன்ஃபியூஸ்லயே பேசிட்டு இருப்பாங்க போல இருக்கு. சோ இவங்களே உங்களுடைய கருத்துக்களை சொல்லி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்ததா கானா வினோத் என்ட்ரி கொடுத்தாரு. என்ட்ரி கொடுத்துட்டு இந்த வீட்ல யார் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிடுவாங்க அப்படின்னா அது சபரி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே சபரி வீட்ல இருக்கணும் தானே சொல்றாங்க, இவர் ஏன் மாத்தி சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எங்க எலிமினேட்னா இந்த வீட்ல இருந்து போறவங்க, நீங்க யார சொல்றீங்க ஒண்ணுமே புரியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கானா வினோத் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன் சபரிலாம் இந்த வீட்ல இருந்து போக கூடாதுன்னு அப்படின்னு நான் சொல்லக்கூடாதா, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க, எனக்குன்னா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் எதுக்காக அவரை சொல்றேன் அப்படின்னா
என்னை ஏதாச்சும் இடிச்சிட்டாரு அப்படி இப்படி ஏதாச்சும்னா அண்ணா அண்ணா அண்ணான்னு ஓவரா உருகுறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபேக்கா இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து சபரியை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசனை சொல்லிட்டு போயிருந்தாரு. அடுத்ததா பிக் பாஸ் உடைய கேப்டன் டாஸ்க்கை பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாரு. என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலை கொண்டு வந்து யாரு ஃபர்ஸ்ட் அந்த 4 பர்னர்ல வைக்கிறாங்களோ வச்சுட்டு அந்த பாலை கரெக்டா பொங்குற அளவுக்கு பார்த்து ஆஃப் பண்றவங்க தான் இந்த கேம் உடைய வின்னர் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுல வின் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷரா தான். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் இந்த வாட்டி கேப்டன் ஆகுறாங்களோ அவங்க அடுத்தடுத்து 15 வாரம் கேப்டன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். அதாச்சும் ஃபர்ஸ்ட் வாரம் யாரு கேப்டன் ஆகுறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வாரம் கேப்டனுக்கு நாமினேட் ஆயிடுவாங்க. ஸோ அதுலயும் நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா 15 வாரத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டா நம்புற மாதிரியா இருக்கு? யாராச்சும் அப்படிதான் ஆக விடுவாங்களா? சும்மா பேச்சுக்குன்னு இதையும் அவர் ஒரு கருத்தா சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததா சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கக்கூடிய வியானா அவர்கள் பாரு அவர்களை கூப்பிட்டு பிறகு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப தெனாவட்டா நக்கலா பார்வதியை பார்த்துட்டு இந்த மேட் எடுங்க அப்படி இப்படின்னு சொன்னோடனே பாருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? வேலை செய்யணுமா? நான் வேலை செய்யறேன். ஆனா நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க ஏன் இப்படி மிரட்டுறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்புறமா என்ன இப்போ உங்களுக்கு நான் மரியாதையா சொல்லணும் அவ்வளவுதானே. சரி ஓகே இப்போ மரியாதையா சொல்றேன். அந்த மேட் எடுத்து போட்டு பெருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பயே பயங்கரமா பார்வதிக்கு காண்டாயிருச்சு. ஆனா அதை வெளில காட்டிக்காமலே சரி ஓகேன்னு பெருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெருக்கிட்டு இருக்கும் போது அந்த தொடப்பத்தை எடுத்து செவுர்லயே இப்படி போட்டு தட்டினாங்க. அது எப்படி நீங்க சூப்பர் டீலக்ஸ் வீடு இவ்வளோ பெரிய வீட்டை நாங்க எப்படி பார்த்துட்டு இருக்கோம், அந்த வீட்டில் வந்து நீங்க தொடப்பத்தை இப்படி தட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வியானா அகைன் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு பாரு அவர்கள் நான் வீட்டில் பெருக்கினாலும் சரி இங்க பெருக்கினாலும் சரி எங்க பெருக்கினாலும் சரி இதான் என்னுடைய ஸ்டைல். நான் பெருக்கும் போது இப்படிலாம் பெருக்க தான் செய்வேன். நீங்க வேலை சொல்றீங்க நான் அதை செய்யறேன். ஆனா இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்குலாம் உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூட கூட இந்த பிரச்சனை போயிட்டே இருந்தது. அடுத்ததா கானா வினோத் அவர்கள் பார்வதியை பார்த்து இங்க பாருமா அதெல்லாம் அப்படி கிடையாது இதான் இப்படி அப்படிங்கிற மாதிரி பொறுமையா குனிஞ்சு பேசிட்டு இருக்காரு. இவர் வந்த வேகத்தை பார்த்தா பயங்கரமா சண்டை போடுவாரு, இவர் என்னென்னமோ பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா பார்வை பார்த்த உடனே சைலண்டா பேசிட்டு இருக்காரு. பொம்பளைங்கன்னா பொறுப்பா இருக்கிற, ஆம்பளைங்கன்னா ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்கிற? அடுத்ததா கமருதீன் என்ட்ரி கொடுத்து இங்க பாருங்க பார்வதி நீங்க சொன்ன விதம் அவங்களுக்கு தப்பா தான் இருந்துச்சு. நீங்க இப்படிதான் பேசணும் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது அதே மாதிரி தானே அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உடனே வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள வந்துட்டாரு. அவர் வராம எப்படி? வாடா செல்லமே நான் பெத்த சிங்கமே வாடா மாவுலஸ். அந்த இடத்துல வாட்டர்மெலன் உள்ள வந்ததும் கமருதீன் நான் உன்கிட்ட பேசவே இல்லை நீ எதுக்கு உள்ள வர அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததான் சுபிக்ஷா பார்வதி கிட்ட போயிட்டு சரி ஓகே காம்ப்ரமைஸ் ஆயிடலாம், ஏன்க்கா இப்படிலாம் பண்றீங்க, இது உங்க மேலேயும் தப்பு இருக்கு என் மேலேயும் தப்பு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி ஒரு வழியா முடிவுக்கு வந்தாங்க. உடனே பார்வதி அவர்களும் மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனா பாரு அவர்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. இது என்ன இவ்வளோ சிம்பிளா நம்ம முடிச்சிட்டோம் அப்படிலாம் கிடையாது திரும்பியுமே ஆரம்பிப்போம் அப்படிங்கிற வகையில சுபிக்ஷா கிட்ட இங்க பாருமா நீயும் வியானாவும் பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அக்கா என்னக்கா இப்பதானே நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சு வச்சோம் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க இங்க பாரு தேவையில்ல அதெல்லாம் பேசக்கூடாது. இதுக்கு முன்னாடி வந்து நான் எப்படியோ பேசுறேன் இப்போ நான் என் மைண்ட்ல இருந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பேசிட்டு இருந்தாங்க. உடனே சுபிக்ஷா ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க மைண்ட்ல இருந்து பேசலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இங்க பாரு இந்த மாதிரி தெனாவட்டெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, இதுதான் தவறான விஷயம். இதை தான் நான் வந்துட்டு முன்னாடியிலே சொல்லிட்டு இருக்கேன். நீ வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இப்போ என்கிட்ட நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே பார்வதி மைண்ட் செட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு ஆளு இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சொல்லி நம்ம இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் முழுக்க இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சுபிக்ஷா வெளில போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமா இவங்க சும்மா இல்லாம ரம்யா கலை வாட்டர்மெலன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்றேன் அப்படிங்கிற பேர்ல மொக்கையா ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. அதாச்சும் நான் பெருசா காமெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவை போட்டு கலாய்க்கிற மாதிரி கலாய்க்க அதுக்கு கலையும் வாட்டர்மெலன் அவர்களும் அப்படி சிரிக்கிறாங்க. அது அவ்வளவு பெரிய காமெடிலாம் கிடையாது. ஏன் அதுக்கு அவங்க அப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஏய் गाइस வாட்ஸ் அப்? ஏன் சார் என்ன மட்டும் போட்டு அப்படி கலாய்க்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களா பாவமா இல்ல சார்? இப்படி ஒண்ணுமே இல்லாத இந்த ஒரு விஷயத்துக்காக அகைன் பெருசா ஒரு கூட்டம் போடுறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து யாரு மேல தப்பு யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சு ஆளாளுக்கு
ஆளாளுக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பார்வதி அவர்கள் இல்லம்மா என்னால இந்த வீட்ல வேலை செய்ய முடியாது, அதாச்சும் சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிற யாருக்குமே என்னால வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சுபிக்ஷா இங்க பாருங்க, நாங்க பண்ணது தப்பு அப்படிங்கிற வகையில நாங்க சாரி கூட வந்து கேட்டுட்டோம், ஆனா அகைன் நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்படியே உள்ள ஒரு கூட்டம் நடக்க வெளில பிக் பாஸ் அவர்கள் தண்ணியை ஆன் பண்ணி விட்டாரு. ஆனா அந்த தண்ணியை யாருமே கவனிக்கவே இல்லை. விக்ரம் ஏதோ பொருள் எடுக்க வெளில வந்தாரு, அவர்னாச்சும் கவனிச்சுட்டு அதை உள்ள போய் சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா அதையும் அவர் கவனிக்காமலே போறாரு. அப்படி என்ன யோசனையில வெளில வந்தாரு, எந்த பொருளை உள்ள கொண்டு போறாரு அப்படிங்கறதே தெரியல. அத உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அடுத்ததா தண்ணி வந்ததை எல்லாரும் பார்த்துட்டு நம்ம உள்ள உட்கார்ந்து பேசுறதுனால தானே வெளில தண்ணி வருது நமக்கு தெரிய மாட்டேங்குது, சரி கூட்டத்தை வெளிலவே போடலாம் அப்படிங்கிற வகையில திருப்பி அகைன் வெளிலவே இந்த கூட்டத்தை போட்டாங்க. இந்த என்னதான்டா பேசுவானுங்க, எல்லாரும் ஆளாளுக்கு மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. இதுல குறிப்பா ஒரு விஷயம், கெமி தன்னுடைய கருத்தை சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற சபரி குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தார் போல இருக்கு. உடனே கெமிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க சபரி, இங்க நான் பேசிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கு நடுவுல வாட்டர்மெலன் அவர்கள் சிரிச்சிட்டாரு. சிரிச்சதை பார்த்த உடனே கெமிக்கு இன்னும் 2 காண்டாயிருச்சு. இங்க பாருங்க எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு மாறி மாறி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் கிட்ட போயிட்டாங்க. உடனே வாட்டர்மெலன் இதெல்லாம் ஒரு கூட்டம், எல்லாரும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் கேட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே சபரிக்கு சமக்கம் வந்துருச்சு. யார் என்ன பாலிடிக்ஸ் பண்ணா, நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே கெமி எந்திரிச்சு போய் வாட்டர்மெலனுக்கு இவ்வளோ முன்னாடி நின்றுக்கிட்டு இங்க பாருங்க என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து பேசுங்க, மா போமா எப்படி, மா போமா எப்படி, நீ போமா அப்படிங்கிற மாதிரி சொல்றத கூட கேட்காம கரெக்டா அவர்கிட்டயே போய் நின்றுட்டு இருந்தாங்க. உடனே அவர் ஹைட்டுக்கு கெமியோடைய வயிறு தான் தெரிஞ்சிச்சு, ஆனா அவர் குறிப்பா வயிறை பார்த்தெல்லாம் பேசல, சுத்தி முத்தி தான் பார்த்து பேசிட்டு இருந்தாரு. உடனே கெமி ஏன் என் வயித்தை பார்த்து பேசுறீங்க, ஏன் என் வயித்தை பார்த்து பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அதை தப்பா போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல கரெக்டா ஆதிரை என்ட்ரி கொடுத்து, இங்க பாருங்க கெமி நீங்க பண்றது ரொம்ப தப்பு, அவர் உங்க வயித்தை பார்த்தெல்லாம் ஒன்றும் பேசல, நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, கெமி நான் தப்பாலாம் சொல்ல வரல, அவர் எங்கெங்கயோ பார்த்து பேசுறாரு, ஆனா என் கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறாரு, நான் அதுதான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஆதிரை நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது பீப்புள் அதை தப்பா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த இடத்துல கெமி சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆக மொத்தத்துல வெள்ள வாட்டர்மெலனை எல்லாரும் தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போன பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒருத்தரையே பயங்கரமா போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சீசனா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரையே தாக்குனா வெளில இருக்கிற மக்களுடைய சப்போர்ட் எல்லாருமே அந்த ஒருத்தருக்கு தான் போய் சேரும். அது தெரியாம உள்ள பண்ணிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 வீக் அப்புறமா எல்லாருடைய சப்போர்ட்டும் வாட்டர்மெலன் தான் மாறும் போல இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. போதுமா இந்த படை, போதுமா இந்த படை, போதுமா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இதை பத்தின கருத்தை கமருதீன் அவர்கள் சொல்ல வராரு. ஆனா அவர் சொல்ல விடாம தண்ணி வந்துருச்சு. பாவம் ஒவ்வொரு வாட்டியும் அவர் ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்றாரு, ஆனா அதுக்கு அந்த சுச்சுவேஷன் இடம் கொடுக்க மாட்டேங்குது. சரி ஓகே, இன்னைக்கு பல பேருடைய முகங்கள் வெளில வந்தது. அடுத்தடுத்த நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.